வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 2025 SPM தேர்வு முடிவுகள் வரலாற்று சாதனை. 2025 ஆண்டிற்கான SPM தேர்வு முடிவுகளில் தேசிய ஒட்டுமொத்த சராசரி புள்ளி 2.88 பதிவாகி இத்தேர்வின் வரலாற்றிலேயே மிக உயர்ந்த சாதனையை படைத்துள்ளது. மலேசிய தேர்வுக் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் முகமது அமீன் முகமது தாஃப் இந்த தகவலை இன்று நடைபெற்ற தேர்வு முடிவுகள் ஆய்வறிக்கை வெளியீட்டின் போது தெரிவித்தார். 2024 ஆண்டில் 2.85 இருந்த சராசரி புள்ளியுடன் ஒப்பிடுகையில் இது மிகப்பெரிய முன்னேற்றம் என்றும் 2013 ஆண்டின் 2.57 என்ற சராசரியோடு ஒப்பிடும்போது மாணவர்களின் தேர்ச்சி 12.06 விழுக்காடு, அதாவது 0.31 புள்ளிகள் அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் முகமது அமீன் குறிப்பிட்டார். இந்த தேர்வில் 1336 மாணவர்கள் 3.5 விழுக்காடு 4.00 என்ற முழுமையான சராசரி புள்ளிகளை பெற்று சாதனை படைத்துள்ளார். இது கடந்த ஆண்டின் 1266 மாணவர்களுடன் ஒப்பிடுகையில் கூடுதலாகும். மேலும் 60 மாணவர்கள் 5 ஏக்களையும் 1285 மாணவர்கள் 4 ஏக்களையும் பெற்று கடந்த ஆண்டை விட அதிக தேர்ச்சியை பதிவு செய்துள்ளனர். 2025 SPM தேர்வின் 3 பருவ தேர்வுகளிலும் மொத்தம் 38,144 மாணவர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜொஹூர் மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மேம்பாலம் விரைவு போக்குவரத்து ART திட்டத்தை மத்திய அரசு ஜொஹூரின் வரி வருவாயிலிருந்து 25% மீண்டும் வழங்கினால் மாநில அரசே முன்னின்று செயல்படுத்த முடியும் என்று இடைக்கால மந்திரி பசார் டாக்டர் ஆன் ஹாஃபிஸ் காசி தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் வருமான வரி, முத்திரை வரிகள் மற்றும் சுங்க வரி ஆகியவற்றின் மூலம் சுமார் 20 முதல் 30 பில்லியன் ரிங்கிட் வரை மத்திய அரசுக்கு ஜொஹூர் பங்களிக்கிறது. ஆனால் மாநிலத்திற்கு சுமார் 2.6 பில்லியன் ரிங்கிட் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஜொஹூர் ரீஜன் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் முன்மொழிந்த அந்த 25% நிதியை வழங்கினால் இத்திட்டத்தை மாநில அரசை ஏற்று நடத்த பரிசீலிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜொஹூர் சிங்கப்பூர் விரைவு போக்குவரத்து அமைப்பான RTS செயல்பாட்டுக்கு வந்ததும் ஏற்படவுள்ள கடுமையான போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இந்த ART திட்டம் மிக அவசர தேவையாகும் என்பதால் மத்திய அமைச்சரவை இதற்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஆன் ஹாஃபிஸ் வலியுறுத்தினார். மலாக்கா டுரியான் துங்காலில் 3 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மலாக்கா போலீஸ் தலைவர் டாக்டர் ஜுல்கைரி முக்தார் மீது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஆதாரங்களை மறைத்ததாக குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இடம் புகார் அளித்துள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் 24 செம்பனை எண்ணெய் தோட்டத்தில் 29 வயதுடைய ஜி லோகேஸ்வரன், 21 வயதுடைய புஷ்பநாதன் மற்றும் 24 வயது புவனேஸ்வரன் ஆகியோர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் போலீசாரின் தற்காப்பு வாதத்தில் முரண்பாடுகள் இருப்பதாக கூறி சட்டத்துறை தலைவர் அலுவலகம் இதனை ஏற்கனவே கொலை வழக்காக மறுவகைப்படுத்த உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் பலியானவர்களின் உடைமைகள் மற்றும் தடயவியல் ஆதாரங்கள் முறையாக கையாளப்படவில்லை என சுட்டிக்காட்டி சமூக ஆர்வலர் அருண் துரைசாமி முன்னிலையில் குடும்பத்தினர் இந்த விரிவான ஊழல் தடுப்பு புகாரை புத்ராஜயாவில் சமர்ப்பித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் டயாகர்ஜாய 2.0 ஊக்கத்தொகை திட்டத்தில் நடந்த பெரும் நிதி மோசடியை பொர்கேசோ அமைப்பு கண்டறிந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்கான அரசாங்க நிதியுதவியை பெற்றுக்கொண்டு 6 மாதங்களுக்கு பிறகு தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்து நிறுவனங்கள் திட்டமிட்டு இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளன. பொர்கேசோ அளித்த தகவலின் பேரில் ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM நடத்திய டயா அதிரடி சோதனையில் 11 பிரதிநிதிகள், 86 நிறுவன உரிமையாளர்கள் உட்பட 97 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சோதனையில் 36 நிறுவன கணக்குகள் முடக்கப்பட்டு சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் முதலாளிமார்களிடம் இருந்து இதுவரை 1.26 மில்லியன் ரிங்கேட் அரசாங்க நிதி மீட்டெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மூடா கட்சி வரவிருக்கும் ஜொஹூர் மாநில தேர்தலுக்கான தங்களின் வேட்பாளர் பட்டியலை முடிவு செய்துள்ளது. இப்பட்டியலில் 50 விழுக்காடு பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது குறித்து அக்கட்சியின் தலைவர் அமீரா ஆயிஷா அப்துல் அசீஸ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேட்பாளர் தேர்வு வாரியத்தால் நேர்காணல்கள் நடத்தப்பட்டு இந்த தேர்வு முறை முழுமையாக நிறைவடைந்துள்ளதுடன் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவர் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதை நிறுத்திவிட்டு மக்களின் உள்கட்டமைப்பு மற்றும் வெள்ள பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அமீரா ஆயிஷா வலியுறுத்தியுள்ளார்.
இத்தேர்தலில் மலேசிய சோஷலிச கட்சியான PSM உடன் இணைந்து முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் மூடா கட்சி களம் காண்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் பல்முனை போட்டிகள் ஏற்படுவதை தவிர்க்க பெர்சத்து பாஸ் போன்ற பிற பிரதான கட்சிகளுடன் கருத்திணக்கம் காண்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்த மூடா கட்சி தயாராக இருப்பதாக அமிரா தெரிவித்தார். தற்போதைக்கு PSM கட்சியுடனான கூட்டணி மட்டுமே அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். 3 யானைகளை ஜப்பானுக்கு மாற்றுவதற்காக அரசாங்கத்திற்கு இல்லாமல் சில தனிநபர்களுக்கு சுமார் 50 மில்லியன் ரிங்கிட் லஞ்சமாக வழங்கப்பட்டதாக கூறி மலேசிய இயற்கை செல்வ பாதுகாப்பு அமைப்பான PEKA புத்ராஜயாவில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இடம் புகார் அளித்துள்ளது. காடுகளில் இருந்து பிடிக்கப்பட்ட டாரா, ஆமோய் மற்றும் கெலாட் ஆகிய 3 யானைகள் ஒசாகாவில் உள்ள தேனோஜி மிருக காட்சி சாலைக்கு மாற்றப்பட்டதில் பெரும் ஊழல் நடந்துள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் ராஜேஷ் நாகராஜன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கணக்கிற்கு செல்ல வேண்டிய இந்த தொகை சில தனிநபர்களின் பைகளில் சேர்ந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் இது தொடர்பாக மொத்தம் 8 நபர்களிடம் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இப்புகாரை சமர்ப்பிக்க சென்றபோது ஒரே நேரத்தில் 2 பேர் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்ற பாதுகாப்பு விதியால் SPRM தலைமையகத்திற்கு வெளியே சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பேரப்பிள்ளைகளின் பிறப்பு சான்றிதழ் எண்களை கொண்டு டோட்டோ 4D ஜாக்பாட் 1 விளையாடிய பேரா மாநிலத்தை சேர்ந்த 62 வயது ஓய்வு பெற்ற விற்பனையாளர் ஒருவருக்கு 11.8 மில்லியன் ரிங்கிட் பரிசு விழுந்துள்ளது. கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்பாட்ஸ் டோட்டோ விளையாடி வரும் இவர் தனது பேரப்பிள்ளைகளின் பிறப்பு சான்றிதழ் எண்களான 166 மற்றும் 593 ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து இந்த மாபெரும் தொகையை வென்றுள்ளார். இந்த அதிர்ஷ்ட தொகையை கொண்டு தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பான முறையில் திட்டமிடப் போவதாக அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இதே குழுக்களில் மீதமிருந்த 1,95,148 ரிங்கிட் தொகையை கோலாலம்பூரை சேர்ந்த மற்றொருவர் வென்றுள்ளார். இதற்கிடையில் பினாங்கு மாநிலத்தை சேர்ந்த 65 வயது ஓய்வு பெற்ற கட்டுமான தொழிலாளி ஒருவருக்கு ஸ்டார் டோட்டோ 650 ஜாக்பாட் 1 குழுக்களில் 3.5 மில்லியன் ரிங்கிட் பரிசு கிடைத்துள்ளது. 3, 8, 11, 25, 38 மற்றும் 42 ஆகிய எண்களின் மூலம் இந்த அதிர்ஷ்டத்தை வென்ற அவர் இந்த தொகை தனது ஓய்வுகால நிதி நெருக்கடியை குறைக்கும் என்றும் நிலையான வருமானத்திற்காக இதனை தவணை கணக்குகளில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.